இது ஒரு இது ஒரு ஆக்ஷன் டைரக்டருக்கான ஒரு படம் இல்லை, ஒரு டைரக்டர் மூவி. ஸோ டைரக்டர் மூவியில் ஒரு ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட், ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் கூட இருந்தால் அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு இதுதான். இந்த ஜேனரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய விடுதலை போராட்டத்துக்காக போராடினவங்க 1960 எப்படி ஒரு நடந்துருக்கும் அந்த மாதிரி தான் ஆக்ஷன். இது வில்லனுக்கும் ஹீரோக்கும் நடக்கிற ஒரு ஃபைட்டோ இல்லை ஒரு வஞ்சன்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு மொழி போராட்டம். அந்த மொழி போராட்டத்துக்காக ஒரு மாணவர்கள் கையில் அந்த மொழி போராட்டம் போனால் என்னவா இருக்கும், அவங்க எப்படி அந்த கையாண்டிருப்பாங்க. இதை வந்து ஒரு அன்றைக்கி இருந்த ஒரு போலீஸ் அதிகாரிகள் எப்படி போலீஸ் வந்து இவங்களை அடக்கியிருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு ரியாலிட்டியான ஒரு ஆக்ஷன் வேணும்னு சொல்கிறதுக்காக சுதா மேம் நம்மளை கூப்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் டிஸ்கஷன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு புது ஜேனராக இருந்தது. இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு ஜேனராக இருந்துச்சு. இது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. சரி இது ஒரு பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். வெரி ஹாப்பி. ஏன்னா ஒரு ஹீரோ கூட பண்ணும் போதே ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும். இதில் எனக்கு 3 ஹீரோ கிடைச்சாங்க. அது ஆனால் இது சூர்யா சார் பண்ணும் போதே நான் பண்ணியிருக்கணும். சூர்யா சார், துல்கர் சல்மான் அப்படின்னு ஒரு வேற ஒரு ஜேனர் இருந்துச்சு. அப்பவுமே உங்களை தான். ஆமாம்மா, நாங்கள் இந்த கதையை வந்து ஒரு 2 இயர்ஸாக அவங்க கூட ட்ராவலில் இருக்கேன் நான். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் திரும்பியும் மாறினதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் சார், ஜெயம் ரவி சார், அதர்வானும் அதுவும் எனக்கு ரொம்ப இருந்துச்சு. ஏன்னா 3 பேரும் யூத்து, நம்ம அவங்க கூட பண்ணணும், இயங்கணும். அந்த 3 பேர் ஒரே டைமில் நம்மளுக்கு கிடைக்கிறாங்க, நம்ம ஓகே ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு சந்தோஷமாக ஒர்க் பண்ணோம்.